இன்றைக்கி செயின் ஐட்டங்கள் பார்த்துடலாம் வாங்க. அதில் ஃபஸ்ட்டு இந்த கலர் மணிகள் பாருங்கள். கலர் மணிகளை பாருங்களேன். எல்லோ கலர், ஆரஞ்சு கலர், நல்ல லைட் மாம்பழ கலர். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருப்பாருங்க. இந்த மணிகளை நிறைய பெரியவங்கள்லாம் வாக்கிங் போகிறதுக்காக போட்டுட்டு போவாங்க. ஈவினிங் நேரத்தில் கோல்டு போட்டு போகிறதுக்கு பயந்து இந்த கலர் மணிகளை வாங்கி கழுத்தில் போட்டுக்கிறாங்க. நிறைய பேர் எல்லாருமே இதை விருப்பப்படுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இது சாமிகளுக்கும் வீட்டில் இருக்கிற சாமி ஃபோட்டோவுக்கு, சாமி சிலைகளுக்கெல்லாம் வாங்கி போட்டுக்கிறாங்க. நல்ல பாபா படங்களுக்கெல்லாம் வாங்கி போட்டுக்கிறாங்க. நல்லா இருக்குது. அதுவும் இது கேரண்டி பீஸ் தான். உங்களுக்கு இந்த நடுவில் இந்த கோல்டு முத்து வந்துருக்கு பாருங்கள். அதெல்லாம் அந்த கவரிங்கு கோல்டு கவரிங் முத்து தான் அது. பார்த்தீங்களா, கேரண்டியாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பீஸும் 200. இந்த பால் செயினை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. பார்த்தீங்களா, ஒல்லியாக நீட்டாக இருக்குது பாருங்கள். இதுவும் கோல்டு கவரிங் தாங்க. நல்லாயிருக்கும், கேரண்டியாக உழைக்கும். இது 24 இன்ச்சு தான் இது. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருப்பாருங்க. அந்த காலத்து மிளகுமணி மாலைன்னு சொல்லுவாங்கங்க. நல்லாயிருக்கும். நீங்கள் உங்கள் கோல்டு செயினோடு கலந்து போட்டாலும் நல்லாயிருக்கும், மற்றபடி தனியாக போட்டாலும் நல்லாயிருக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 250 ரூபா. இது பிடிச்சிருக்கிறவங்க வித் ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. கீழே வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த செயினை பாருங்கள். இந்த ஹார்ட்டின் செயினை பாருங்கள். அதாவது இந்த ஹார்ட்லேயே டபுள் டிசைன் கொடுத்துருக்காங்க. இந்த சைடு ஒரு டிசைன், இந்த சைடு ஒரு டிசைன். அழகாக இருக்கு பாருங்களேன், யூனிக்காக இருக்கு பாருங்கள். அதே மாதிரி இந்த பால்ஸ் 3 பால்ஸ் வருது பார்த்தீங்களா. இது கிறிஸ்டல்லையே பவளம்னு சொல்லுவாங்கள்ல, அது இந்த கிறிஸ்டல்லே பவளம் வந்திருக்கு. இது கிடைக்கிறது கொஞ்சம் ரேர் தாங்க. உங்களுக்கு கிறிஸ்டலில் பவளம் கலர் வச்சு உங்களுக்கு இந்த கல் கிடைக்கிறது கஷ்டம்தான். அது உங்களுக்கு அழகாக இருக்கு பாருங்கள். ஸ்டெப்பாக வருது பார்த்தீங்களா, நீட்டாக இருக்குது. 24 இன்ச்சு. இதுவும் உங்களுக்கு 24 இன்ச்சு தாங்க. கோல்டு கவரிங்கில் கேரண்டியாகவும் இருக்கும், போட அழகாகவும் இருக்கும், பார்க்க யூனிக்காக இருக்கும். அழகாக இருக்குது பார்த்தீங்களா, நீட்டாக இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 400. பிடிச்சிருக்குன்னா வித் ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. கீழே வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த டாலர் செயின் பாருங்கள். இது ஒரு ஷார்ட் செயின் தாங்க. ஷார்ட் செயினில் டாலர் செயின் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. அந்த கல் கோமேதம் கல்னு சொல்லுவாங்க. அந்த தேன் கலர், அதாவது நடு சென்டரில் தேன் கலர் வந்திருக்கு உங்களுக்கு. சுற்றிலும் ஒயிட் கலர் கொடுத்துருக்காங்க. நீட்டாக அழகாக இருக்கு பாருங்கள். அதோட பேக் ஷேடும் நீட்டாக இருக்குது பாருங்கள். ஓப்பன் டைப் அழகாக இருக்குது பேக் ஷேடில். அதோட செயின் பாருங்கள். அந்த கட்டிங் அந்த பவுனுக்கு வர மாதிரி கட்டிங்க நீட்டாக இருக்குது பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கொக்கி டைப்பு இதெல்லாம் அழகாக இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 400. இது பிடிச்சிருக்கிறவங்க வித் ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. கீழே வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஷார்ட் செயினை பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அந்த டாலர்லாம் ஃபுல் ரூபி ஸ்டோனுங்க. நடு சென்ட்ரலில் க்ரீன் ஸ்டோன் அழகாக இருக்குது. அதில் ஒரு 2-3 கலர்கள் அந்த டாலரில் வந்திருக்குங்க. வெளியில் பார்த்தீங்கன்னா லைட் ரூபி ஸ்டோன், அது உள்ள அடுத்த லைன் பார்த்தீங்கன்னா டார்க் ரூபி ஸ்டோன், அது உள்ள க்ரீன் ஸ்டோன், அது உள்ள ஒயிட் ஸ்டோன். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. அதே மாதிரி இந்த பேக் ஷேடும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. செயினை பாருங்களேன். செயின் ஒரு மாதிரி இந்த முறுக்கு செயின் தான். அந்த காலத்தில் இது டிஸ்கோ செயின்னு சொல்லுவாங்கங்க. அதுவே இப்போ மாடலாக வருது பாருங்கள், அழகாக இருக்குது. நீங்கள் போட்டுக்கும்போது நீட்டாக இருக்கும். நல்ல ஃபேன்சி சாரீலாம் கட்டி இதை போட்டிங்கன்னா அவ்வளோ யூனிக்காக இருக்குங்க, அழகாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டு கவரிங், அதாவது ரேட்டெல்லாம் கொஞ்சம் ஹெவியாக இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இது நல்ல உழைக்குங்க. உங்களுக்கு நல்ல கோல்டு கவரிங்லேயே கொஞ்சம் இது ஃபார்மிங் நகைங்க, அழகாக இருக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 450 ரூபா. இது வேணுங்கிறவங்க வித் ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. கீழே வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த முகப்பு செயினை பாருங்கள். ஒரு ரூபி ஸ்டோனில் பால் கொடுத்துருக்காங்க, அப்புறம் கோல்டு பால் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். சிம்பிளாக இருக்குது, நீட்டாக. இது பார்த்தீங்கன்னா
ஒரு 3.5 பவுன் 4 பவுனில் செஞ்சிங்கன்னா இந்த செயின் எப்படி இருக்கும் அது மாதிரி அழகாக இருக்குது பாருங்கங்க. இந்த குக்கிலாம் பாருங்கள் அந்த பவுனுக்கு வர மாதிரியே இருக்குது, நீட்டாக இருக்குது. இதோட செயின் இதை பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கொயர் டைப்பில் தான் வருது அழகாக. அதை பவுனுக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரியே கொடுத்துருக்காங்க. இதோட அளவு பார்த்தீங்கன்னா 24 இன்ச். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 450 ரூபா. இது வேணுங்கிறவங்க வித் ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. கீழே வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த டாலர் செயினை பாருங்களேன், இது ஒரு மாலை மாதிரி வந்திருக்கு, அதாவது பால்ஸ் செயின். இதோட டாலரை பாருங்களேன், அந்த பால்க்கு மேட்சாக கீழே ஒரு டிராஃப்ட் தொங்குது பாருங்கள், அழகாக தொங்குது பாருங்கள். இது பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், நீட்டாக. இது போட்டிங்கன்னா லாங் செயின், அதாவது இது 30 இன்ச்சு செயினுங்க. இது பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் இது நிறைய பேர் லைக் பண்ணுறாங்க. இந்த மாடல் இந்த மாடலை நிறைய பேர் லைக் பண்ணுறாங்க. இது மாதிரி முத்து, இது மாதிரி மணி, கோல்டு மணியில் இப்படி லாங்காக ஒரு டாலர் போடுறாங்க. எல்லாருமே இப்படி போடுறாங்கங்க, அழகாக இருக்குது. அதோட பேக் ஷீட் பாருங்கள், டாலரில் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள், நீட்டாக இருக்குது, கோல்டு மாதிரி இருக்குது அதை பார்க்க. அவ்வளோ ஒரு இதாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா கோல்டு கவரிங், நல்ல கேரண்டியாக உழைக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 550 ரூபா. இது பிடிச்சிருக்கிறவங்க வித் ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. கீழே வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த முகப்பு செயினை பாருங்கள், எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பார்த்தீங்களா, நீட்டாக இருக்குது பாருங்களேன். இந்த செயினில் ஒரு சிறப்பு இருக்குங்க, அதாவது ஃப்ரண்ட்டில் ரூபி வித் க்ரீன் ஸ்டோன், பேக்கில் ஃபுல் க்ரீன் ஸ்டோன். இதை நீங்கள் எப்படி வேணாலும் திருப்பி மாற்றி மாற்றி போட்டுக்கலாம். இப்போ ஒரு பட்டு சேரியே கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டைம் இந்த மாதிரி போட்டுக்கலாம், அடுத்த நெக்ஸ்ட் டைம் இப்படி போட்டுக்கலாம், இப்படி மாற்றி மாற்றி நீங்கள் போட்டுக்கலாம். அதாவது எக்ஸ்ட்ரா செயின் வாங்கி வச்சுக்கணும் அப்படின்னு சிரமப்படுறவங்க இந்த மாதிரி ஒரே செயினை வாங்கி டபுள் டிசைனாக மாற்றி மாற்றி நீங்கள் போட்டுக்கலாம். ஆக்சுவலாக இந்த நகை பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மிங் நகைங்க. ஃபார்மிங்கில் இப்போ இந்த மாதிரி செயின் ஐட்டமும் வருது. முதலாம் இந்த நெக் செட்டு, ஆரம் இப்படி தான் வந்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வித்து செயின், முகப்பு செயின் இதெல்லாம் ஃபார்மிங்கில் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. ஃபார்மிங்கில் வாங்கினீங்கன்னா அது ஒரு தனி சிறப்பு தாங்க, அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்க. அப்படியே லுக்கு கோல்டன் லுக்கே அப்படியே காமிக்குங்க, அக்யூரேட்டாக காமிக்கும், நீட்டாக இருக்கும். இது 24 இன்ச்சு தான் உங்களுக்கு. இதோட அளவு 24 இன்ச்சு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 600. இந்த ஆன்டிக் ஷெட்டு ஜோக்கர் ஐட்டம், அதாவது இது ஜோக்கராகவும் போட்டுக்கலாம், நெக்லஸாகவும் நீங்கள் போட்டுக்கலாம். அழகாக இருப்பாருங்க. லக்ஷ்மி உட்காந்துருக்காங்க பாருங்கள், 3 லக்ஷ்மி உட்காந்துருக்காங்க அந்த நெக் செட்டில். அதே மாதிரி தோடுலேயும் லக்ஷ்மி வராங்க. தோடில் அந்த ஒயிட் முத்து தொங்குது பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. அதே மாதிரி இந்த நெக்லேயும் தொங்குது பாருங்கள். நீங்கள் பட்டு சேரீ கட்டி இதை செட்டாக போட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு யூனிக்காக இருக்குங்க பார்க்குறதுக்கு. அதே மாதிரி பேக் சைடில் உங்களுக்கு இந்த ரோப்பு கொடுத்துருக்காங்க, அட்ஜஸ்ட்மெண்ட்டு ரோப்பு கொடுத்துருக்காங்க. நீங்கள் எவ்வளோ லென்த்தாகவும் போட்டுக்கலாம், ஷார்ட்டாகவும் போட்டுக்கலாம். உங்களுக்கு அந்த ரோப்பே உங்களுக்கு ஃபேன்சியாக இருக்கும். பேக் சைடில் ப்ளவுஸ் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஃபேன்சியாக தொங்கும் பாருங்கள், நாட் மாதிரி, அவ்வளோ அழகாக இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 300 வரும் உங்களுக்கு. இந்த ஜோக்கரை பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்களேன். இது சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நீங்கள் போட்டுக்கலாம், அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த கோல்டன் கலரில் கல் கொடுத்துருக்காங்க உள்ளே, அவ்வளோ அழகாக இருப்பாங்க. இதுவும் உங்களுக்கு இந்த ஆன்டிக் ஷெட்டோடு சேர்ந்தது தான், நீட்டாக இருக்குது. அதோட ஜிமிக்கியை பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா, நீட்டாக இருக்கு பாருங்கள், எவ்வளோ ஒர்க்கு பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குன்னு, நல்லாயிருக்கும். இதுவும் ரோப் மாடல் தாங்க, பேக் சைடில் ரோப் வரும். இங்கே பாருங்கள், இந்த சைட்லேயும் பட்டை செயின் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு அழகாக இருக்கும். ஜோக்கர் டைப்பில் நீங்கள் போட்டுக்கலாம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 200. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நெக்ஸ்ட் நியூ கலெக்ஷன்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு வரும். நாம் மீண்டும் ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் நியூ கலெக்ஷன்ஸோட பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸோடு பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.